பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அதனை தெளிவாக அறிந்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு மத்தேயு 4:4 சொல்லியிருக்கிறார். உபாகமம் 8:3 இருந்ததை மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு சொல்லியிருக்கிறத நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால தான், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையினால தான் நாம் பிழைப்போம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:7. எப்படி என்றால், மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்போ இந்த வேத வார்த்தையில் மிக முக்கியமான 3 விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை. 2வது, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று நிற்கிறது. அடுத்தது, கீழ்ப்படிய அதனால் முடியாமலும் இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இதை பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தவறீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக எண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
அப்போ இந்த வேத வார்த்தையில் ரோமர் 8:7 மிக முக்கியமாக 3 விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முதலாவதாக மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால் பிலிப்பியரில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிலிப்பியர் 3:17-19 பவுல் அப்போஸ்தலர், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை இலச்சையே, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ குறிப்பாக நம்ம அது என்று சொன்னால், அப்போ பூமிக்குரியவைகள் என்று சொல்லி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன மாதிரி என்றால் தங்களுடைய சொந்த லாபத்துக்கு பாவிக்கிறார்கள், சொந்த லாபத்திற்காக உபயோகிக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவைகள் சொந்த லாபத்திற்காக உபயோகிக்கிறார்கள். யூதேயாவினர் என்ன செய்தார்களாக இருந்தால், அதாவது கலாத்திய கிறிஸ்தவர்களை நோக்கி, உங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, நியாயப்பிரமாணத்தை தான் நீங்கள் செய்ய வேணும், கிறிஸ்துவின் சிலுவை உங்களுக்கு தேவையில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், மிக முக்கியமான ஒரு விஷயம், யூதேயாவினர் எருசலேமில் இருந்து கலாத்தியரிடத்தில் வந்து பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற மாதிரி நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நியாயப்பிரமாணம் தான் மிக முக்கியமானது, நீங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை செய்ய வேணும் என்று சொல்லி கலாத்திய கிறிஸ்தவர்களை அவர்கள் வற்புறுத்தினார்கள். அது மாம்ச சிந்தை. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை விளக்குகிற எந்த சிந்தையாக இருந்தாலும் அது மாம்ச சிந்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய மாம்ச சிந்தை என்ன என்பதை வெளிப்படுத்தி, அதே நேரம் ஆவிக்குரிய சிந்தை தன்னுடைய சிந்தை என்ன என்பதனையும் தெளிவாக நமக்கு அறிய தந்திருக்கிறார். கலாத்தியர் 6:12-14 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லி இருக்கிறத பார்ப்போம். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் அவர்களோ, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் அவர்களோ, அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாத படிக்கே. சிலுவையை ஏற்றுக்கொண்டால் துன்பம் உண்டு. அப்போ சிலுவையை புறக்கணித்து நியாயப்பிரமாணத்தை செய்ய வழிகிட்டால் அந்த துன்பம் அவர்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும் படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து
குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அப்போ யூதேயாவினர்களை பற்றி தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷர்கள் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கலாத்தியரை செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். அப்போ வற்புறுத்தி அவர்கள் செய்கிறது என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவையை நீங்கள் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிற மாதிரி கிறிஸ்துவின் சிலுவையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த யூதேயாவினர்கள் கலாத்திய கிறிஸ்தவர்களை வற்புறுத்தினார்கள் என்பதை கலாத்தியர் 6:12-14 நாம் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள், அவர்கள் மாம்ச சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை எந்த மனுஷன் புறக்கணிக்கிறானோ அவன் மாம்ச சிந்தையை உடையவனாக இருக்கிறான். ஆனபடியால் அவர் தன்னை பற்றி என்ன சொல்வார்? அவர்கள் அப்படி செய்கிறார்கள், நானோ அப்படி செய்வதில்லை. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதன் ஆவிக்குரிய பொருளை சற்று சுருக்கமாக பார்ப்போம். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாத படிக்கே. அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சிலுவையின் செய்தி உலகத்திடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்தும் உண்மையான விசுவாசிக்கு துன்பத்தை கொண்டு வருகிறது. மறுபடியும் சொல்கிறேன், சிலுவையின் செய்தி உலகத்திடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடம் இருந்தும் உண்மையான விசுவாசிக்கு துன்பத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் மத்தேயு 5:10-11 மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு துன்பங்கள் வரும், உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அதை பற்றி நாங்கள் சற்று அறிஞ்சு கொள்வது நல்லது. மத்தேயு 5:10-11 கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கிறிஸ்துவனுடைய நீதியை பின்பற்றுகிற மனுஷர்கள், கிறிஸ்துவின் சிலுவையை பின்பற்றுகிற மனுஷர்கள், அந்த கிறிஸ்துவின் சிலுவையை பின்பற்றுகிறதுனால துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ சிலுவையின் செய்தி எந்த காலத்திலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு துன்பத்தை கொண்டு வரும். உலகத்திடமிருந்து வேதனைக்குரிய விஷயம் கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்தும் ஒரு உண்மையான விசுவாசிக்கு துன்பம் வரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிலுவையின் செய்தி ஆவிக்குரிய பெருமையையும் சுயநீதியையும் அதன் இருதயத்திலே தாக்குவதனாலேயே இந்த இடர்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த துன்பம் தங்களுக்கு ஏற்படாதபடிக்கு யூதேயாவினர் அந்த விதமான துன்பம் தங்களுக்கு ஏற்படாதபடிக்கு கவனமாக பார்த்து கொள்கிறார்கள். உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அப்போ யூதேயாவினர் கலாத்தியர்களை
கிறிஸ்துவோடு நியாய பிரமாணத்தையும் தழுவிக்கொள்ளுமாறு வற்புறுத்துகிறார்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம், அது நல்ல விஷயம். ஆனால் நியாய பிரமாணத்தையும் நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி கலாத்திய கிறிஸ்தவர்களை யூதேயாவினர் வற்புறுத்தினார்கள். உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல், அப்போ விருத்த சேதன சடங்குகளில் ஈடுபட்டிருப்பதன் மூலம் அது எந்த விதத்திலும் ஒருவருக்கும் நியாய பிரமாணத்தை செய்வதற்கு உதவுவதில்லை. அதுவே மோசேயின் நியாய பிரமாணத்தின் முத்திரையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ கிறிஸ்தவ சபைகளில் உள்ள அநேகர் தம்முடைய சொந்த முயற்சியில் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் மிகவும் குறைவானவர்களே சிலுவையில் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஏனென்றால் அது சுய முயற்சியை பொருத்தமான இடத்துல வைக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையில் மேன்மை பாராட்டும் பொழுது, கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்கும் பொழுது சுய முயற்சி பொருத்தமான இடத்தில் வைக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், அப்போ பவுல் அப்போஸ்தலருடைய எதிரிகள் எதனை விலக்கினார்களோ அதுவே அப்போஸ்தலர் உயர்த்தப்படுவதற்கு அடிப்படை காரணமாகும். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலருடைய எதிரிகள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கிறிஸ்து எங்களுக்கு ஓகே, ஆனால் அந்த சிலுவை எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலரோ அவர்கள் எதை விலக்கினார்களோ அதுவே பவுல் அப்போஸ்தலர் உயர்த்தப்படுவதற்கு அடிப்படை காரணமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, பெருமை பாராட்டாதிருப்பேனாக. பவுல் அப்போஸ்தலர் நான் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறதில்லை, கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். உலகத்தை நாம் மேற்கொள்வதற்கு இருக்கும் ஒரே ஒரு வழி, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நம்முடைய சத்துருக்களான இந்த உலகம், அதாவது மாம்சம், உலகம், பிசாசு ஆகிய மூன்றும் நம்முடைய சத்துருக்கள் என்று நமக்கு தெரியும். அப்போ இந்த உலகத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேணுமா இருந்தால் நம்முடைய விசுவாசத்தை முற்று முழுவதும் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் வைத்து அதனை பராமரிப்பதே தேவன் எதிர்பார்க்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்பட்டு இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார். இது ஒன்றே தேவனாலே நியமிக்கப்பட்ட வழியாகும். மாம்ச சிந்தைய உடைய யூதேயாவினரின் சுவிசேஷம் அது வேறொரு சுவிசேஷம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் இந்த வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு என்று அடிக்கடி சொல்கிறது வழக்கம். அதாவது கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்த்த உடனே என்ன சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்தாலும் அது வேறொரு சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யூதேயாவினர் கிறிஸ்துவின் சிலுவையை புறக்கணித்தார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம். வேறொரு சுவிசேஷமானபடியினால் அதிலிருந்து உற்பத்தியாகிறது வேறொரு ஆவி என்பதையும் அவர்கள் வேறொரு இயேசுவையே பிரகடனப்படுத்துகிறார்கள் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ வேறொரு இயேசுவை அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள்.
இருக்கிறார்கள். அப்போ வேறொரு ஆவியை அவர்கள் தழுவிக்கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் குழம்பி போயிருந்த கலாத்தியர்கள் அவர்களை பின்பற்றக்கூடாது என்றும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் கலாத்தியர் 1:6-9 சொல்லப்பட்டதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி கலாத்தியர் 1:6-9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கலாத்தியரை எச்சரித்திருந்தார். அப்போ இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே. அப்போ சிலுவையினால தான் கிருபை சாத்தியமானதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு பரிசுத்த ஆவியானவரை கைவிட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவின் சிலுவையிலே இல்லாவிட்டால் அது வேறொரு சுவிசேஷம். மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவின் சிலுவையில் இல்லாவிட்டால் அது வேறொரு சுவிசேஷம் என்று நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் வேறொரு சுவிசேஷம் அதுதான் பொதுவாக பிரசங்கிக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்போ என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், சாத்தானுடைய நோக்கம் அவ்வளவாக சுவிசேஷத்தை நிராகரிப்பதல்ல. அது அவனால் முடியாது. ஆனால் அதை களங்கப்படுத்துவதே அவனுடைய நோக்கம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவின் சிலுவையில் அல்லாமல் வேறேதனிலும் இருந்தாலும் அது வேறொரு சுவிசேஷம். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் புரட்டப்படுகிறது. விசுவாசத்தின் குறிக்கோள் வேறொன்றுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. நாங்கள் அப்போஸ்தலர் தன்னையும் தன்னோடு சம்பந்தப்பட்ட மற்ற ஊழியக்காரர்களையும் சேர்த்து நாங்கள் என்று சொல்கிறார். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், அப்போ நாங்கள் என்ன சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் பிரசங்கித்தோம் என்று சொல்லி
1 கொரிந்தியர் 1:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், அப்போ நாங்கள் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கித்தோம். 1 கொரிந்தியர் 1:23. அப்போ அந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவை விசுவாசத்தின் குறிக்கோளாக இல்லாத எந்த சுவிசேஷமும் வேறொரு சுவிசேஷம் என கருதப்படும். அப்போ அந்த சுவிசேஷத்தை நாங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு பிரசங்கித்தாலும், அல்லது வேறொரு தூதன் வானத்தில் இருந்து வந்து ஒரு தூதன் எங்களுக்கு பிரசங்கித்தான் என்று நீங்கள் சொல்லுவீர்களாக இருந்தால் நாங்களும் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம், அந்த வானத்தில் இருந்து வந்தவனும் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், நித்திய ஆக்கின தீர்ப்பு அடைவானாக என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயம் மகா ஆபத்தானது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். இதனை பற்றி அவர்களுக்கு முன்பு ஒரு முறை பவுல் அப்போஸ்தலர் கூறியிருந்தார். அவர்கள் கிருபையை விட்டு பிரிவது இன்னும் ஆபத்தான விஷயம் என்பதை பவுல் அப்போஸ்தலர் கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்ட, அப்போ நீங்கள் என்னத்தை ஏற்றுக்கொண்டீங்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதுவே உங்களுடைய ஆத்துமாவை ரட்சித்தது. வேறு எந்த சுவிசேஷமும் உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்தோம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனாலேயே கலாத்திய கிறிஸ்தவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. சுவிசேஷத்தை அல்லாமல், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால், கிறிஸ்துவின் சிலுவை அல்லாத வேறெதனையும், கிறிஸ்துவின் சிலுவை அல்லாத வேறெதனையும் ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், நித்திய ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட கடவன். இதன் பொருள் அவன் தன்னுடைய ஆத்துமாவையே இழந்து போவான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். இப்படி இருக்க மாம்ச சிந்தையும் அதன் எதிர்விளைவுகளையும் பார்த்தோம். மனிதகுல வீழ்ச்சியினால் மனிதனுடைய மனமும் அவனுடைய சிந்தையும் முறுக்கப்பட்டு திதிக்கப்பட்டிருப்பதனால் மனம் புதிதாக வேண்டும் என்பதனையும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய வழியையும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 12:1-2 தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்று சொன்னால், மாம்ச சிந்தையின் நிமித்தம் அப்போ மனுஷகுலம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறபடியினால் அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், அவர்கள் எதை நடைமுறைப்படுத்த வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன்.
இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.